ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வருஷம் நடக்கக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கு மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னா, அரித்மெட்டிக் இருக்குது, அட்வான்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே கேட்பாங்க. ஸோ மொத்தம் வந்து 25 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? 25 கொஷின்ஸு. இந்த தடவை வந்து உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் 25 கொஷின் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அரித்மெட்டிக்கை பொறுத்தவரை என்ன டாபிக்னு சொல்லி பாருங்கள். நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், கேல்குலேஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன், சர்ச் அண்ட் இண்டிசஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், பார்ட்னர்ஷிப், ஆவரேஜ், டேட்டா அப்டேஷன். இதில் ஏஜ் அப்படின்ற டாபிக் வந்து இந்த ஆவரேஜ்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர்லேயே வந்து நீங்கள் அரித்மெட்டிக் வந்து படிங்க. ஏன்னா இதில் படிச்சிங்கன்னா, இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்பர் சிஸ்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டிவிசிபிலிட்டிஸ் ரூல் வரும். இப்போ நம்பர் சிஸ்டம்லாம் உங்களுக்கு என்னென்ன வரும்? டிவிசிபிலிட்டி ரூல் வரும். அப்புறம் வந்து ரிமைண்டர் தியரம் வரும். அப்புறம் வந்து நெகட்டிவ் ரிமைண்டர்னு சொல்லி அந்த நெகட்டிவ் ரிமைண்டர் தியரம்னு சொல்லி ஒரு டாபிக் வரும். ஃபெர்மெட்ஸ் தியரம் வரும். அப்புறம் வந்து வில்சன் தியரம் வரும். ஸோ அதை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது. அப்புறம் வந்து யூலர்ஸ் தியரம். அப்புறம் வந்து உங்களுக்கு யூனிட் டிஜிட்டு, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸு, ஸ்பெஷல் சீரீஸ், இந்த மாதிரி வந்து நம்பர் சிஸ்டத்துலேயே உங்களுக்கு வந்து நிறையா டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே வரும். அதே மாதிரி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், கேல்குலேஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, அந்த எப்படி ஈஸியாக வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஈஸியாக கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கிற நம்பருக்கு வந்து எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, 7 + 2 √3, இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் என்ன, இந்த மாதிரியான சம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேல்குலேஷன் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டில் வரும். சர்ச் அண்ட் இண்டிசஸ் அப்படின்றது வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ a/m × a/n அப்படின்னா அதை நம்ம வந்து a/m + n சொல்லி எழுதலாம். அதே மாதிரி a/-m 1/a/m எழுதலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரியான சம்ஸ் வந்து சர்ச் அண்ட் இண்டிசஸில் வரும். ஸோ பர்சன்டேஜ்லாம் உங்களுக்கு தெரியும், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்முலா தான். ஸோ அந்த மாதிரி வரிசை எல்லா டாப்பிக்குமே வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அடுத்து வந்து அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன டாபிக்னா, ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, மென்சுரேஷனில் உங்களுக்கு 2D வரும், 3D வரும். சரிங்களா? ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, மென்சுரேஷனில் 2D 3D ரெண்டுமே வரும். அல்ஜிப்ரா டாப்பிக்கில் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அல்ஜிப்ரா டாப்பிக்கில் வந்துடும். அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் டாப்பிக்கில் இந்த 3 வந்துடும். ட்ரிக்னாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், மேக்ஸிமம் அண்ட் மினிமா, பெர்முடேஷன் காம்பினேஷன் ஒரு டாப்பிக், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதாவது இந்த ஃபார்மெட்டில் இருக்கும், ax² + bx + c = 0. இந்த ஃபார்மெட்டில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ஆல்ஃபா + பீட்டா வந்து -b/a, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா = c/a. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது சம்மந்தமாக சம்ஸ் வந்து கேட்பாங்க. ட்ரிக்னாமெட்ரிக் நார்மலாக ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை வச்சு உங்களுக்கு வந்து சம்ஸ் வரும். ப்ளஸ் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அப்புறம் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இதெல்லாம் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துங்க. அப்புறம் வந்து மேக்ஸிமா அண்ட் மினிமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்து இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க. இப்போ 9 + 4 cos θன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இதான் வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமா. அப்புறம் வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதெல்லாம் வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து கேட்கக்கூடிய டாபிக்ஸ். வந்து அதாவது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாப்பிக்லாம் கேட்குறதில்ல. பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த டாபிக்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெர்முடேஷன் காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதை நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? இதுவுமே இந்த ஆர்டர்லேயே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜாமெட்ரி பாருங்கள், அப்புறம் கோஆர்டினேட் ஜாமெட்ரி, 2D மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர்லேயே நீங்கள் பார்த்துங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அரித்மெட்டிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேக்ஸ் போங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பொறுத்தவரை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு வந்து புக்கு வந்து நீங்கள் பினக்கிள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ புக்கு வந்து பினக்கிளோட புக்கு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வந்து 7th எடிஷனில் எஸ்எஸ்சி 2024 வரை 7th எடிஷன் புக்கில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. 8th எடிஷனில் தான் உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சியோட 2025 கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த 8th எடிஷன் புக்லேயே வந்து உங்களுக்கு சிஹெச்எஸ்எல், அப்புறம் வந்து சிபிஓ, ஜிடி, இதெல்லாம் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்தனால இதெல்லாம் கவர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த எஸ்எஸ்சி 2025 இந்த 8th எடிஷன் புக்கில் வந்து சிஜிஎலும் செலெக்ஷன் போஸ்ட்டோட எக்ஸாம்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதோட கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ககன் பிரதாப்போட யூடியூப் சேனலுக்கு போனீங்க அப்படின்னாலே அவர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷிஃப்ட் வைஸாக வந்து எல்லா கொஷின்ஸுமே சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருப்பார். ஸோ நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? அடுத்து வந்து செக்ஷனல் டெஸ்ட் வந்து நீங்கள் டெய்லி வந்து அட்டன் பண்ணுங்கள். செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆப் வந்து நிறைய ஆப் இருக்குது. இப்போ டெஸ்ட் புக்கு சில பேர் வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஆலிவ் போர்டு இருக்குது. சரிங்களா? ஆலிவ் போர்டு. அப்படி இல்லைன்னா ககன் பிரதாப்போட செலெக்ஷன் வே அப்படின்னு சொல்லி ஒரு
ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்கள் விருப்பம் அதில் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி டெய்லி வந்து மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். எந்த டாப்பிக்கில் வந்து நம்ம அடிக்கொருக்கா மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் எதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு எது வீக்கான டாப்பிக்ன்றதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் புக்ஸை பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக்ஷனல் டைமிங் இருக்குது. 25 கொஷின்ஸ் 15 மினிட்ஸில் போடணும். புக்ஸை பொறுத்தவரை உங்கள் புக்கில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கான்செப்ட் தெரியணும். எனக்கு வந்து இப்போ அரித்மெட்டிக் டாப்பிக்கில் வந்து எனக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் தெரியும், பர்சன்டேஜ் கான்செப்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ககன் பிரதாப்போட அரித்மெட்டிக் புக்கையும் அதே மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸுக்குமே ஒரு புக்கு போட்டிருப்பாரு. ஸோ அந்த புக்கை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை வீடியோஸ் பார்த்து படிக்கணும் அப்படின்னா அந்த நான் சொன்ன அந்த செலெக்ஷன் வே அப்படின்ற அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ககன் பிரதாப்போட இந்த செலெக்ஷன் வேன்ற ஆப்பில் செலெக்ஷன் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் வந்து அவர் ஆரம்பிச்சிருப்பாப்புல. ஸோ அதில் வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதில் கூட நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா. ஆனால் என்ன ஒன்று அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஹிந்தியில் தான் வரும். அவர் வந்து கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லேயும் எழுதுவார், இங்கிலீஷ்லேயும் இருப்பார். பட் ஆனால் நடத்துறது பேசுகிறது எல்லாமே வந்து ஹிந்தியில் தான் இருக்கும். உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சந்துரு மேக்ஸ் வந்து இருக்குது தமிழில். ஸோ அந்த சேனல் இருக்கிற அந்த அவருடைய சேனல் வந்து அவங்க தனியாக இது வச்சுருப்பாங்க, ஆப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பேட்சை கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கூட நீங்கள் வீடியோஸ் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சிக்கலாம் சரிங்களா. சந்துரு மேக்ஸ் இல்லைனா நீங்கள் இதில் படிக்கணும் வந்து படிச்சிக்கலாம் சரிங்களா. டெஸ்ட் பேட்சுமே அதே சொன்ன மாதிரி தான். டெஸ்ட் புக்கு ஆலிவ் போர்டு இல்லைனா இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்து பண்ணிக்கலாம். டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட்டுமே அதே மாதிரி டெய்லி நீங்கள் போடுங்க. அப்போ தான் நம்ம வந்து எவ்வளோ மார்க் வாங்குகிறோம், எவ்வளோ இது எந்தெந்த டாப்பிக்கில் நம்ம வீக்காக இருக்கோம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ புக்ஸ் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு கான்செப்ட் வேணும் அப்படின்னா அரித்மெட்டிக் இல்லைனா அட்வான்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் கான்செப்ட்டுக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பினக்கிள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் வந்து கிரண் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் கிரண் வந்து எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அப்டேட் பண்ணாங்களான்றது எனக்கு கரெக்டாக தெரியல. புக்கு வந்து இப்போ 2025 வரை கிரண் பப்ளிகேஷன்ஸ் வந்து புக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்களான்றது எனக்கு தெரியல. பட் பினக்கிள் வந்து உங்களுக்கு கடைசி வரை அப்டேட் பண்ணி போட்டிருக்காங்க சரிங்களா. அதை யூஸ் பண்ணிங்க. அது பினக்கிலுமே வந்து எஸ்எஸ்சி சிஜிஎலும் செலெக்ஷன் போஸ்ட் தான் இருக்கும் அந்த 8th எடிஷனில். சிஹெச்எஸ்எல் சிபிஓ ஜிடிலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் நடந்தனால உங்களுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்காக பிரதாப் அவரே போட்டிருப்பாரு. இல்லைன்னா யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்போ எஸ்எஸ்சி சிபிஓ 2025 மேக்ஸ் ஷிஃப்ட் வைஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரும். அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்பிஇ ரெவல்யூஷன் சொல்லி இன்னொரு சேனல் இருக்கும். அந்த சேனலோட ஆர்பிஇ ரெவல்யூஷன் சொல்லி ஒரு சேனல் இருக்கும். இதுவும் ஹிந்தி சேனல் தான். ஸோ இந்த சேனலில் வந்து டெலகிராம் சேனல் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெலகிராம் சேனலை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி சிஹெச்எஸ்எல் சிபிஓ ஜிடி கொஷின்ஸோட கொஷின் பேப்பர் வந்து அவங்க ஆன்சர் கீயோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை கூட நீங்கள் வந்து எடுத்து படிச்சுக்கலாம் சரிங்களா. பார்த்துங்க. ஸோ இவ்வளோ தான் டாப்பிக்கு. நீங்கள் வந்து ஏன்னா மேக்ஸை எஸ்எஸ்சியை பொறுத்தவரை இந்த தடவை தான் செக்ஷனல் டைமிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எழுதுனது ஃபுல்லாகவே வந்து டைமிங் இல்லாமல் இப்போ மொத்தமாக 1 ஹவர் கொடுத்துருவாங்க. அதில் 4 செக்ஷனுமே சேர்த்து நம்ம சேர்த்து முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1 ஹவரில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வேகமாக ரீசனிங்கு இங்கிலீஷு ஜிகேவை வேகமாக முடிச்சுட்டு நம்ம மேக்ஸை வந்து நம்மளால் டைம் எடுத்து பொறுமையாக சால்வ் பண்ணுவோம். பட் இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து எல்லா செக்ஷனுக்குமே வந்து ஒரு மொத்தமாக 60 மினிட்ஸ் அப்படின்னா 4 செக்ஷன் போது எல்லா செக்ஷனுக்குமே 15 மினிட்ஸ்னு சொல்லி அவங்க வந்து பிரிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸுக்கு வந்து 15 மினிட்ஸில் 25 கொஷின்ஸ் போடுறதுன்றது கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ், ரொம்ப கேல்குலேஷன் பார்ட் பெருசாக வர மாதிரி ரொம்ப டைம் கன்சியூமாக இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு 25 கொஷின்ஸ் 15 மினிட்ஸில் போடுறதுன்றது கஷ்டம். செக்ஷனல் டைமிங் இருக்கிறனால அந்த மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் நீங்கள் எதுக்கும் எல்லா டாப்பிக்குமே வந்து படிச்சுட்டு போயிருங்க. ஏன்னா வந்து எஸ்எஸ்சியை பொறுத்தவரை உங்களால் ஜிகேயில் வந்து மார்க் வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். ரிமைனிங் இருக்கிற இந்த 3 செக்ஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதுதான் உங்களுடைய செலெக்ஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணும் சரிங்களா. அதாவது ரீசனிங்கு இங்கிலீஷு மேக்ஸ் இதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ நீங்கள் ஜிகேல கம்மியாக வாங்கினா கூட இந்த 3 டாப்பிக்கை வச்சு உங்களால் வந்து காம்பன்சேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஜிகேல வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம இந்த ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு போயிருப்போம். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா 2023 2024 கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேவும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் ரிமைனிங் இருக்கிற அந்த 3 செக்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ மார்க் வாங்குறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து போஸ்ட் செலெக்ஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.